அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் ரெகுலராக நம்ம சேனலில் நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 20/6/2024. நேற்றைய பொறுத்தவரையிலையும் ஒரு சின்ன தவறு நடந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா 50-50 கம்பெனி கொஞ்சம் சார்ட்டில் மிஸ்டேக்ன்றதுனால அந்த அடிப்படையில் நேற்று காரூனியா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அனைவரும் மன்னிக்கவும். இன்றைக்கி தான் காரூனியா ப்ளஸ் 527 ட்ரா நம்பர். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம் ரெகுலராகவே. அதே போன்று இன்றைக்கும் முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்த்துட்டு பிறகு நம்ம நிகழ்காலத்தோட ஏபிசி கேசிங் போவோம். நேற்றைய பொறுத்தவரையிலையும் 658 700 தான் ரிசல்ட்டு. நேற்று பொறுத்தவரையிலையும் நம்ம போர்டுக்குள்ளே ஒன்றுமே நம்ம சரியான கெஸ்ஸிங் பண்ணலை. 0 கொடுத்துருந்தோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 000 வந்திருந்தது. ரிப்பீட் 7 வருன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 7 கொடுத்துருந்தோம். ஆனால் சி போர்டில் 7 கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7ம் 0வும் ஒரு சரியான கெஸ்ஸிங் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. அந்த அடிப்படையில் நேற்று ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சில நாட்கள் அப்படி தான் மாறும். ஒரு சில நாட்கள் வெற்றியோடு தொடங்கும், ஒரு சில நாட்களில் தோல்வியோடு தொடங்கும். இப்படி தான் மாறி மாறி லாட்ரியை பொறுத்தவரையும் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம முடிஞ்ச வரையிலும் ஒரு நல்ல கெஸ்ஸிங் நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு கெஸ்ஸிங் வரலாம். நம்ம கெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுவே ரிசல்ட்டாக தொடர்ந்து வரத்துக்கான நேரமும் வரும். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி வரக்கூடிய நேரங்களில் உங்களோட சஜஷனை நீங்கள் பெருசாக நம்ப வேண்டியது இருக்குது. சார்ட்டுங்களை செக் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம கொடுத்ததை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் போர்டுக்குள்ளே வருதான்னு செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த கெஸ்ஸிங்லேருந்து ஒரு நம்பர், உங்களுடைய கெஸ்ஸிங்லேருந்து ஒரு நம்பர், இதை தாண்டி வேறு ஏதாவது எண்கள் இருக்கான்னு அதை தேடி அங்கேருந்து ஒரு நம்பர், அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களோடு தொடங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு எண்ணு ரிசல்ட்டில் அடிக்கும். சரி வாங்க ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போவோம். இன்றைக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9. ஏன் 9 எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8 7 இருக்குது, 6 7 9. அப்போது 6 7 9க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, 0 7 9க்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 9 எடுக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஒருவேளை 89ன்னு எடுக்கலாம், இல்லை 8 4 8 4ன்னு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 ஒரு ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த 4 பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே எங்கே வேண்டுமானாலும் வரலாம். நான் எடுக்காட்டாலும் 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். ஏன் 4 ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய கார்னியா ப்ளஸோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 542. அதுக்கு முந்தைய கார்னியாவோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 578. அப்போது 578 இந்த 8ஐயும் இந்த 4ஐயும் வச்சு ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பி போர்டில் 4, இங்கே சி போர்டில் 8 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த நம்பரை வச்சு ரிசல்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார்ட்டை பொறுத்தவரையிலும் எந்த நம்பரை வாய்ஸாக ரெகுலராக எது ரிசல்ட்டை கொடுக்கும்ன்ற அடிப்படையில் நம்ம ஒரு நம்பர் எடுப்போம். அதனால் 4ஐயும் ஒரு வாய்ப்பாக வச்சுக்கங்க. நான் 9 எடுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து எந்த ரிசல்ட் அடிக்கிறாங்களோ அந்த ரிசல்ட்டை திரும்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6 7 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 7 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஏ போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு அமையலான்னு பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா 8 7 1 6 7 1 புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0வை வந்து எப்படி 00 எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 7 0 6 7 0 புரியுதுங்களா? 5 பாருங்கள் 5 7 0 பாருங்கள் 5 7 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 7 0. அப்போது 7 எப்படி எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 6 7 புரியுதுங்களா? 5 6 7 புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5 8 7. அப்போது இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 7. அப்போது 7 வந்திருக்கா. அப்போது இங்கே 3 0 எடுத்திருக்காங்க. அப்போது இங்கே 1 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 0. அப்போது இந்த 7க்கு இந்த 9 வருவதற்கான வாய்ப்பு அமையலாம். புரியுதுங்களா?
அப்போ இந்த 7க்கு இந்த 9 வருவதற்கான வாய்ப்பு அமையலாம். ஏன்னா 8 இங்கே இருக்குது, இதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா 7 இங்கே இருக்குது. அப்போது 7 8 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. ஏன் இங்கே ஒரு 6 இருக்குது, 6 எடுக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முந்தைய எண்ணில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அந்த அடிப்படையில் திரும்பவும் இந்த 6 இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5 6ன்ற அடிப்படையில் இங்கே எடுத்துட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் மீண்டும் இங்கே வருவதற்கான வாய்ப்பு அமையுமான்னு பார்த்தா அது சந்தேகத்திற்குரிய எண்ணுறதுனால 9 1 ஸ்ட்ராங்காக இருக்குன்ற அடிப்படையில் நான் 9 1 எடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலையும் 2க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 302 புரியுதுங்களா? அப்போது 72 572 புரியுதுங்களா? 572 302. அப்போது இந்த 9க்கு இந்த 2 பாஸ் பண்ணுமான்றது தான் என்னுடைய இது. 302 அப்போது 302 இருக்குது. அப்போது 92க்கான வாய்ப்பு இருக்குமான்றது தான். அப்போது 92ன்னு வருமா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 2க்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 302வும் இருக்குது, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கு, புரியுதுங்களா? அப்போது 8க்கான 9ம் 9க்கான 2ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்றது என்னுடைய அடிப்படை ஆனால் சிந்தனை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 8 புரியுதுங்களா? 5 7 8 இப்போ 5 7 8 308. அப்போ இந்த 308 இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமான்றது தான். அப்போது மீண்டும் ஒரு 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? இங்கே பார்த்தீங்கன்னா 578 578. அப்போது 8க்கான வாய்ப்பு மீண்டும் அமையலாம். அந்த அடிப்படையில் 8 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சி போர்டை பொறுத்தவரையிலையும் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 1க்கான வாய்ப்பும் இருக்குது, 2க்கான வாய்ப்பும் இருக்குது, 9க்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 701 கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அமையலாம், புரியுதுங்களா? 701 ஏன் இங்கே 701 வரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா 130 வந்துச்சு. அப்போது திருப்பியும் 01 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைந்தபட்சமாக எனக்கு தென்படுது. அந்த அடிப்படையில் 1 நான் பி போர்டில் எடுக்கலை. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. ஒருவேளை 6 பி போர்டுக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். 6 இந்த 6 வந்து பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 306 இந்த 76. அப்போது இந்த 576 வருவதற்கான வாய்ப்பும் அமையலாம். இப்போ இந்த ஒரு 6ஐயும் ஞாபகம் வச்சுக்க. ஆனால் அதை வந்து நம்ம இந்த மெயின் போர்டுக்குள்ளே எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கெஸ்ஸிங்காக இருக்கிறதுனால எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனாலும் இது வந்து ஸ்ட்ராங்காகவும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 06 புரியுதுங்களா? 706 அப்போது அந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம 3 டிஜிட்டில் வந்து 6 அடிப்படையாக வச்சு ஏதாவது ஒரு நம்பர் நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இது நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. 1 2 9 கொடுத்துருக்கேன். ஏன் 9 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 709 609 புரியுதுங்களா? 609 அப்போது 309 புரியுதுங்களா? இங்கே அப்படியே வந்தீங்கன்னா 709 அப்போது 309 அப்போது ஒரு 9க்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் சி போர்டில் வரலான்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்துங்க 9க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 ஏன் பார்த்தீங்கன்னா சி போர்டில் மீண்டும் வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கான வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை 702 இல்லை 701 இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் தான். இதில் எது ஸ்ட்ராங்கானு நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் கொடுக்கும்போது நீங்கள் நிறைய கெஸ்ஸிங்கை பார்ப்பீங்க. அதில் எது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பாடுதோ அந்த நம்பரை எடுத்துக்கங்க.
எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். கெஸ்ஸிங் அடிப்படையில் பாருங்கள். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். முன்னாடியே சொல்லியிருந்தால் 4 ஏன் நம்ம ஒரு சஜஷனாக வச்சுங்க. அது சி போர்ட்லேயா இருக்கலாம், இல்லை ஏ போர்ட்லேயா இருக்கலாம். ஏன் நான் பி போர்டில் எடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா 304ன்னு எடுக்க முடியுமா, வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸில் 542 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 404 வருவதற்கான வாய்ப்பு அமைங்க. மீண்டும் ஒரு 4 எடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 704ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லைனா 674ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாமே தவிர 304ன்னு வருவதற்கான வாய்ப்பு என்னை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சமாக படுது. அதனால் 4 கொஞ்சம் உங்கள் சஜஷனை வச்சுக்கோங்க. 4 பார்த்துங்க. இது ஒரு மெயின் டாப்பிக்காக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டாப்பிக்கு நீங்களும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. சரி வாங்க 3 டிஜிட் போவோம். இப்போதும் போல் ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் ஏபிசியோட கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9 கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாறுதல் எப்போதும் போல் கொடுக்குறது. இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு தென்படுதான்னு பார்த்துங்க. ஏன்னா 6 பார்த்தீங்கன்னா 62 64 இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதன் மேலே எனக்கு அதீத நம்பிக்கை உண்டு. பார்த்துக்குங்க, எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. என்ன இது அதிகமாக போகுதேன்றது இல்லை, இது எல்லாமே ஒரு சஜஷன். இதை விட அதிகமாக சார்ட்டுக்குள்ளே இருக்கும். அந்த அடிப்படையில் அதெல்லாம் சுருக்கி இந்த மாதிரி கொடுக்கறது உங்களுக்கு பயன்பெறும். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.